அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா விருதுநகர் மத்திய மாவட்டம் சார்பில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெம்பங்கோட்டை ஒன்றியம் ஆலங்குளத்தில் நடைபெற்றது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளரும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான பைல்வான் சந்தோஷ்குமார் தலைமை வகித்தார். நிர்வாகி மணிகண்டன் வரவேற்று பேசினார். இந்த கூட்டத்தில் சாத்தூர் தொகுதியில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 10 பேர் கொண்ட பூத் கமிட்டியை நான் ஒன்றிய சொல்லி 6 மாத காலம் ஆச்சு. இதுல 4 ஒன்றியங்கள் முடித்துவிட்டது. இன்னும் 2 ஒன்றியங்கள் முடிக்கல. அது என்னன்றது நாமளும் ஏன்னா ஒவ்வொரு இடமும் நான் ஒன்றிய செயலாளர் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்றிய செயலர் என்ன சொல்றாங்க, முடிச்சோம் சொல்றாங்க. ஏன்னா உங்களால தான் அவங்க கொடுக்க முடியும், நீங்க கொடுத்தா தான் அவங்க எங்களுக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம் நேரடியாவே, நீங்கள் இந்த பகுதிதான். அதனாலதான் வெம்பங்கோட்டையில் நம்ம அந்த அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தலைவர் சொன்னது போல நாங்க எல்லாம் மேடையில் இருக்கோம், நீங்க எல்லாம் கீழே இருக்கணும். இல்ல நீங்க இருந்தா தான் நாங்க வேண்டாம். கூட்டணி கட்சி முன்னுரிமை கொடுக்குறாங்க, நமக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்தவங்க ஒன்னே ஒண்ணுதான், வெற்றி என்பதுதான். நம்ம மக்கள் தலைவர்கள் 2026 சட்டமன்றத்தில் உட்காரணும், மீண்டும் அவர் அமைச்சராக செய்ய வேண்டும் மக்கள் தலைவருக்காக. ஏன்னா நம்மளை யாராவது ஏகமா நினைச்சாலோ அவங்க எல்லாருக்கும் இந்த பாடத்தை போட்ட வேண்டும். நீங்கள் நிர்வாகிகள் உங்க கையில் தான் இருக்கிறது. நம்ம சின்னம் என்பது கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு நாளில் சொல்லிடுவோம். வேட்பாளர் இன்னும் ஓரிரு நாள்